எதுக்குடி இப்போ வேலைக்கு போற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ வேலைக்கே போக வேணாண்டி, உன்னையும் உங்கள் அப்பா அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க தானே? ஆமாம், ஏன் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறதுலே என்ன? ஓ, என்ன பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா? அப்ப எங்க அம்மா அப்பா? அத்தா சரிங்க இந்த வாரம் உங்களுக்கு 1000 ரூபா போட்டு விட்றேங்க. சே, நம்ம குடும்பத்தை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. பாப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. போன வாரமே உங்க வீட்டுக்காரர் 1000 ரூபா போட்டு விடுறேன்னு சொன்னாருமா. இன்னும் போட்டு இல்லம்மா. சரிம்மா, நான் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு போட்டு விட சொல்றேன். நீங்களே சொல்லுங்கம்மாம்மா, நானே எவ்வளோதான் சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்துக்கு கொட்டுறது. வாரம் காசு கேட்குறாங்கம்மா. அம்மா, நான் உங்களுக்கு 10,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோங்க. இவ கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கைனால தானே இத்தனை நாள் எங்க அம்மா அப்பா இருந்துட்டாங்க. இனிமே அந்த நிலைமை அவங்களுக்கு வர வேணாம். அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. என்ன, அவங்களுக்கு சம்பாரிச்சு போட ஒரு பையன்தான் இல்லை, ஆனா அவங்களுக்கு நான் இருப்பேன்.